மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. சௌந்தர்யா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏதாவதுன்னா சாண்டாவா அவங்க தான் வந்தாங்க அப்படிங்கிற மாரி தான் தகவல். ஆனா ஃபேஸே ரிவீல் பண்ணாத போயிருக்கிறது ஒரு நான் அது ஏதாவது மேடையில பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எனிவே அதாவது துப்பாக்கி படம் நீங்கலாம் பார்த்துருக்கீங்களா? துப்பாக்கி படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல ஆ "நீ சஸ்பென்ஸோடயே சாவு" அப்படின்னு சொல்லி விஜய் வந்து வில்லன ஷூட் பண்ணிடுவாரு. அதே மாரி "நீ சஸ்பென்ஸ்லயே இரு" அப்படின்னு விஜய் சேதுபதி ஒருத்தர நிறுத்தி வச்சுட்டு போயிட்டாரு. யாருன்னு தெரியுதா? சாட்சாத் விக்கல் விக்ரம் தான். ஏன்னா விக்கல் விக்ரம் ஒரு விஷயத்த பண்ணாரு. அது வந்து தவறுங்கிறத அவர் உணர்ந்தார். கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணாரு. அது ஓகே. ஆனா இது கண்டிப்பா இது வீக்கெண்ட்ல அட்ரஸ் செய்யப்படும்னு விக்கல் விக்ரமுக்கே தெரியுது. ஆனா அத விஜய் சேதுபதி தொடவே இல்ல. அது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது ஒருத்தவங்க இருக்கும்போது கால உருவி விடுறாரு. அ உருவி விட்டு அந்த இடத்துல அவருடைய டபுள் கேம்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சு. ஆனா அத கேட்கவே இல்ல அப்படின்னா, நான் இப்படி தான் எடுத்துக்கிறேன். "நீ சஸ்பென்ஸ்லயே இரு. எதுக்கு நான் இங்க உன்ன கேட்டு அட்ரஸ் பண்ணி, நீ அதுக்கு ஒரு விளக்கம் குடுத்து, மீண்டும் ஒரு டிராமா வேண்டாம்." அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாமா என்னன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா அது ஒரு விஷயம். ஏன்னா சின்ன அந்த ஒரு 2 குப்பை இருக்கிறதையே பெரிய விஷயமா பேசினவர் தானே சேதன். அப்படி இருக்கும்போது அது எப்படின்னே எனக்கு தெரிலங்க. ஆக மொத்தம் சஸ்பென்ஸ்ல விட்டு போயிட்டார். யாரு? நம்ம விக்கல் விக்ரம. அதற்கு அடுத்ததாக நீங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைய எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, யாருடைய ஃபேமிலி வரும்பொழுது அவங்க ரொம்ப பயப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக், யாருடைய ஃபேமிலி வந்தா அவங்க ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க அப்படிங்கிற 2 விதமான டாபிக்க விஜய் சேதுபதி பிரசன்ட் பண்றாரு. அப்ப நெறைய ஹவுஸ்மேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாருவின் ஃபேமிலி வரும்பொழுது பாரு ரொம்ப பயப்படுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். திட்டத்தட்ட எல்லாருமே சொன்னாங்க. ஓரிரு நபர்கள் கொஞ்சம் மாற்று கருத்து. எஃப்ஜே மேல 2, 3 பேர் சொன்னாங்க. மத்தவங்கலாம் பார்வ தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, பார்வதி வீட்லேருந்து வரும்பொழுது இவங்க ரொம்ப பயப்படுவாங்கன்னு. ஆனா பார்வதி வீட்லேருந்து வரப்போறது யாருன்னா, பார்வதியின் அம்மா. பார்வதியின் அம்மா அவங்க ஒரு சிறந்த கல்வியாளர். அவங்க வராங்க. அவங்களும் இந்த ஷோவ பார்ப்பாங்கல்ல. அவங்களுக்கும் கண்டிப்பா எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு அவங்களுக்கு வந்து ஒரே பெண் குழந்தை. இந்த ஷோவுல உள்ள அவங்கள அவமானப்படுத்தியது, நெருக்கம் குடுத்தது, புழுக்கம் குடுத்தத விட, வெளியில பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? காசு வாங்கிட்டு பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேரு உணர்வுபூர்வமாக பண்றேன்னு சொல்லிட்டு, அவன் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணாலும், ஆனா அந்த இதுல பேசும்போது, தான் உலகின் உத்தமன் மாரி பேசிட்டு இருக்கானுங்கல்ல. அது ஒரு பெரிய கட்டமைக்கிறாங்கல்ல. அத வந்து கண்டிப்பாக ஒரு அன்னையால புரிஞ்சுக்க முடியும். அந்த அன்னையுடன் 24 மணி நேரம் தங்கும் வாய்ப்பு தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்வதி கேட்கும்போது அதிர்ஷ்டம் கை கொடுக்கல. ஆனா ஆதிரை கை கொடுத்துருக்காங்க கடைசியா. அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை வேற யாருக்காவது கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அவர் வந்து அந்த ஒரு கொடுப்பனைய பார்வதிக்கு கொடுக்குறாரு. ஏன்னா தன்னுடைய தாய் வரணும்னு நினைச்சாங்க இல்லையா ஆதிரை, அதே மாதிரி தான் பார்வதியின் தாய் வரட்டும். என்னடா இவ்வளவு நெகட்டிவிட்டி நீங்க சொல்லுவீங்களா? ஏன் எல்லாம் பயப்படுறாங்களா? ஒரு அன்னை கூட ஒரு மகள் 24 மணி நேரம் பேசட்டும். எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் இருக்குங்கிறாங்க. எது? மனம் விட்டு பேசினா உலகத்தின் தீர்க்க முடியாத பிரச்சனை கூட தீர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் கணிப்பு. ஒரு மகள் ஒரு அன்னை கிட்ட பேசட்டும். அதை விட்டுட்டு நீங்க யாரா வெளியில யூடியூப், சோசியல் மீடியா, ட்விட்டர் கிட்டர்னு போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு? ஒரு தாய் ஒரு பொண்ணை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஒரு பொண் தன்னுடைய எல்லா வழியையும் ஒரு அன்னைக்கிட்ட தான் அவங்க உரிமையா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்ட ஆதிரை ஒரு அற்புதமான செயலை செய்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள கண்டிப்பாக நம்ம ஏன்னா மற்ற கனி வீட்டிலேருந்து வந்தால் அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த என்ஜாய்மெண்ட் தான். ஆனால் இது உணர்வு பூர்வமான விஷயங்கள். அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஆதிரை, அங்கே நிற்கிறாங்கங்க. சபாஷ் ஆதிரைன்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அதற்கு அடுத்ததாக யார் ஃபேமிலி வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்கும் போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சாண்ட்ரா. ஆல்ரெடி அவங்க கணவரே இங்கே இருந்துட்டு போயிருக்கிறாரு. அது யாருக்கு கிடைக்கும் அந்த கொடுப்பனை? அப்படி இருக்கும்போது அவங்க ஏன்னா அவங்க அது சில பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சில பேர் அவங்களுடைய சந்தோஷங்களை வெளியில் பண்ண மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி கானா வினோத்தினுடைய மனைவி பாக்யா அவரு அந்த ஒரு மொமெண்ட் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது அமித்தினுடைய அந்த குழந்தை உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிறைய பேருக்கு அந்த குழந்தை அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தருணங்களாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அண்ணன் கமருதீன். பா, நீங்கள் உள்ள வேலை பார்த்தீங்கன்னா வெளியில் உங்கள் அக்கா
செம்ம வேலை. அதாவது பாடி ஷேமிங்கிறது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம்ல. அவங்க அக்கா பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க, நான் அவங்களுடைய எக்ஸை பார்த்துருக்கேன், அவங்க லீனா அழகாக இருப்பாங்க, இவங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. லீனா அழகாங்கிற வார்த்தை சொல்ல, லீனா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவங்க இருக்காங்க, எப்படி அது எக்ஸாக ஆகும்? எக்ஸ்னாலே என்ன பிரிந்து போனவர் தானே, அந்த பிரிந்து போனவரே அவங்க அவ்வளோ ஹைலைட்டாக பேசுகிறாங்க. வேணாம்ப்பா அது. நீ அங்கே அந்த பொண்ணை வந்து ஏமாற்றிட்டு இருக்க. அந்த பேட்டியையும் அவங்க அம்மா பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லட்டும். அந்த ஒரு செக்மெண்ட்டு. அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த ஃபேமிலியை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விதம் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் கூட சில பேர் சேஃப் கேம் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் முடிஞ்சிருச்சு. 2வது எவிக்ஷன் அப்போ ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் அப்போ தான் கேட்குறாரு விஜய் சேதுபதி, யார் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவாங்க அப்படிங்கும்போது, கனியாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், யாருமே போகமாட்டாங்க. ஏன்னா 13 பேர் இருக்கிறீங்க, 11வது வாரம் எப்படி யாருமே போகமாட்டீங்கிற ஒரு முடிவை அவங்க எடுப்பாங்க. ஆடியன்ஸ் நாங்கள் விட்டுருவோமா? நாங்கள் தான் இங்கே 2 வேணும் 3 வேணும் எவிக்ஷன் இருந்துகிட்டு இருக்கோமே. யாருமே இது சேஃப் கேமுங்க. அந்த இடத்துல அரோரா சின்க்ளேரையும் அமித்தையும் பாராட்டுவேன். அவங்க 2 பேருமாவது ஒரு பேர் சொன்னாங்க. அரோரா யாரை சொன்னாங்க? அரோரா எஃப்ஜேவை சொல்கிறாங்க, அமித் திவ்யா 2 பேர் பேரையாவது சொன்னாங்களே. மற்ற ஏன் இங்கே கூட ஏன் சேஃப் கேம் விளையாடுவீங்க? ஒரு பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வழி? அப்படி பேரை சொன்னால் அவங்க அடுத்த வாரம் நாமினேஷனில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விக்ரம், கனி அவர்களே, இங்கேயுமா அதே சேஃப் கேம். இதை மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த நல்லவங்கிற முகத்திரையை போத்திக்காதீங்க. அது நல்லா இல்லைங்க. இந்த பிக் பாஸுக்கு நல்லவனுக்கான ஷோ கிடையாதுங்க, வல்லவனுக்கான ஷோவும் கிடையாது. யார் யார் இயல்பாகவே இருக்கிறார்களோ அவங்கள தான் மக்கள் கொண்டாடுவாங்க. நீயா இரு. நீ பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அது இந்த நல்லது கெட்டது அதுக்குள்ளே ரொம்ப விவாதம் பண்ணுற அளவுக்குலாம் இன்றைக்கி நம்ம இல்லை. யாருடைய அந்த கேரக்டரை உண்மையாலே அதுலேயே இருக்கானோ அதை தான் மக்கள் கொண்டாடுவாங்க. அது உண்மை. அது கொஞ்சம் கேம்லேருந்து வெளியில் இன்னும் 77 நாள்லேயும் நீங்கள் சேஃப் கேம் தான் விளையாடுவீங்கன்னா என்னைக்கு கேம் ஆட போகிறீங்க? அந்த கேள்வி எனக்கெல்லாம் ஏற்படுதில்ல. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறது அமித் கமருதீனை சேவ் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று கனி அண்டு சாண்ட்ரா. இது சாண்ட்ராவுக்கு ரொம்ப பேம்பர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சேதுபதி. நீங்கள் வந்து ரொம்ப நம்ம இதெல்லாம் அவன் ஒரு கண்டஸ்டன்ட், உங்கள் ஃப்ரெண்டோடைய மனைவியாக இந்த குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கத்தான் படும். ஏன்னா நீங்கள் ஒரு சாரி வாங்குறதுக்கே அவங்க வந்து நீங்கள் சொல்கிறீங்க அந்த இன்டென்ஷனில் கனி பேசலை, அந்த இன்டென்ஷனில் பாடலை, அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கிறது உங்களுடைய விளக்கத்துக்கு பிறகு அவங்க புரிஞ்சுக்கிறாங்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்போ நீங்கள் என்ன பேச முடிவு பண்ணுறீங்க? அந்த பொண்ணு அடமண்ட்டாக பேச வச்சுக்கிட்டு இருக்குது, அதுக்கப்புறமா விளக்கம் கொடுக்குறீங்க. இப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? சாரி கனி, வாட் இஸ் த பிஹேவியர் சாண்ட்ரா? மனதால் சாரி கேளுங்க. யாருடைய கட்டாயத்துக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னா அது போலி சாரி மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி போனதுக்கப்புறம் கனி சாரி, வாட் இஸ் த பிஹேவியர்? சாரி இப்படியா கேட்பான்? நீ வந்து அவங்களுடைய மனதை உடைச்சிருக்கீங்க, அப்போ சாரி கேட்கணும்னா இன்னொரு ஊருவா கேட்குங்க, இல்லை கேட்காத போங்க. வாட் இஸ் த பிஹேவியர் அப்படின்னு தான் இருந்தது. அதற்கு அடுத்ததாக சபரியை சேவ் பண்ணுறாரு. இந்த சீசனில் உண்மையாலே ஒரு மனுஷன் அந்த செல்குள்ளேயே இருந்து வாழ்கிறார் அப்படின்னா நான் கண்டிப்பாக சபரியை சொல்வேன். சபரி கேம் ஆடுறாரா? வெளியில் தெரியல. சபரி ஃபன் பண்ணுறாரா? ஃபன் பண்ணுறது போல் இருக்க தவிர்த்து சிரிப்பு எதுவும் வரல. சபரி வேறு என்ன பண்ணுறார்? யார் எவிக்ட் ஆகி போனாலும் ஆறுதல் பண்ணுற மாதிரி ஒரு கேரிங் பண்ணுறாரு, அவ்வளோதான் சபரி பண்ணுறாரு. ஏன் அப்போ சபரி உள்ளேயே இருக்காரு? தெரியல. அப்போ அவருக்கு வெளியில் இருக்கிற ஃபேன் பேஸா இல்லை என்னவோ அப்படிங்கிற கேம். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே எல்லாரும் இருக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு சேஃப் கேம் ஆடுறவங்கன்னா எப்படி மக்கள் கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல நண்பர்களே. அதற்கு அடுத்ததாக எஃப்ஜேவின் எவிக்ஷன் நடக்குது. எஃப்ஜேவின் எவிக்ஷனில் எஃப்ஜே வந்து ஒரு பாட்டு பாடுறாரு, அதுக்கப்புறம் அவர் வெளியேறாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த எவிக்ஷன் நடந்துச்சுனாலே எல்லாருக்கும் ஒரு அப்பா முடிஞ்சதுடா எப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நானாக இருந்தாலும் வருவேன், நீங்களாக இருந்தாலும் வருவீங்க. இது கேம். எல்லாரும் அந்த 50 லட்சம் போட்டிக்கு போகணும், கப்பை வாங்கணுங்கிறது அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கும். அதை விட முக்கியமாக ஒவ்வொரு வாரம் அந்த பேமெண்ட் நம்ம பேசக்கூடாது, அது அசிங்கமாயிடும். பட் எதை கடந்து போகணும்னு நினைப்பாங்க. திடீர்னு வந்து விஜய் சேதுபதி ஒரு அட்ரஸ் பண்ணுறாரு, யாருடைய பயணம் முடிஞ்சுது அப்படிங்கும்போது அதை உள்வாங்காத டக்குன்னு சில பேர் பதில் பேசுகிறாங்க. பார்வதி வந்து 4 பேர் சொல்கிறாங்க, திவ்யா, ஆதிரை, அரோரா, இன்னும் சபரி சொல்கிறாங்க. திவ்யா ஒரு 3 பேர் சொல்கிறாங்க, பார்வதி, கமருதீன் அண்டு கானா வினோத் நாமினேஷன் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் பண்ணல, அதோடு விடுறாங்க.
அதுக்கப்புறம் அந்த கார்டை எடுக்கிறாரு. ஆதிரையின் பேர் வரும்போது உண்மையாலே ஆதிரை மனது உடையுது. என்னதான் பண்ணா இவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. அப்போ என்னன்னா ஆதிரை நாமினேஷனுக்கு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எவிக்ட் அப்படின்ட்டு. அப்போ பீப்புள்ஸ் எப்படி இந்த கேமை பார்க்குறாங்க, அங்கே அவங்க ஆதிரை இந்த வாரம் கேம்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, உயிரை கொடுத்து கூட அந்த பலூன் டாஸ்கில் ஆடினாங்க இல்லையா, அது பீப்புள் கிட்ட போய் சேரலையானா சேரல. அவங்க அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே தொங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஏன்னா ஒரு பெண்மணி கேட்லேயே உட்காந்துருக்காங்க 7 நாள், அவங்க எவிக்ட் ஆகலைங்க. இவங்க எவிக்ட் ஆகும் நான் சொல்கிற உரிமை எனக்கு இல்லை. அப்போ கேம் பேசஸில் போகலை வாக்குகள்லாம். ஏதோ ஒரு விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் தன்னை கனெக்ட் பண்ணி தான் வாக்குகள் செலுத்துகிறாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு விஷயம், லவ் பிடிக்கல, லவ் கண்டென்ட் பிடிக்கல, லவ் கண்டென்ட் பண்ணவங்க எல்லாம் போயிட்டாங்க. இன்னும் ஒரு 3 பேர் உள்ளே இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்கும். லவ் பண்ணால் மக்களுக்கு பிடிக்குது போல இருக்குது. அந்த லவ்வை கண்டென்ட்டாக வச்சு பண்ணால் பிடிக்கல அப்படிங்கிறது தெரியுது. லவ்வை விட அந்த 18+ அவங்களுக்கு பிடிக்கல முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குங்கிறது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இதெல்லாம் கிளியராக உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்டு. அதுக்கு அடுத்தது அந்த பார்வதிக்கு அவங்க அந்த ஆதிரை கொடுக்கும்போது பார்வதி அழுதது அதை பார்க்கும்போது கனிக்கே இப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்ட்டு விக்கல் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று விக்ரம் வந்து சொல்கிறாரு கடைசியாக முடியும் போது, எனக்கு பார்வதியை ரொம்ப ரொம்ப இப்போலாம் பிடிக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பொண்ணு ரியலாக இருக்கியா, நான் தான் சொல்கிறேனே ரியல் தாங்க இங்கே வந்து நிற்கும். பார்ப்போம் என்ன தான் நடக்குது. கேம் ஃபார்மேட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ஹைலைட் சொல்கிறேன். அரோராவினுடைய அந்த ஸ்கில்லு, பேசுகிற ஸ்கில்லு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அவங்களுக்கும் இந்த இடத்துல பாராட்டுகளை தெரிவிக்கிறேன்.